ராணுவ சட்டம் அமல்படுத்தியது தொடர்பாக தென்கொரியா முன்னாள் அதிபர் யூன் சுக் கோயலுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு அப்போதைய அதிபர் யூன் சுக் கோயல் திடீரென்று ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தினார். ஆட்சியை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக கூறி இச்சட்டத்தை கொண்டு வந்தார். இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சில மணி நேரங்களிலேயே ராணுவ சட்டத்தை திரும்ப பெற்றார். இவ்விவகாரத்தில் யூன் சுக் கோயல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவர் மீது கிளர்ச்சியை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் ராணுவ சட்டம் அமல்படுத்தியது தொடர்பாக யூன் சுக் கோயலுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அவர் மீதான 8 குற்றவியல் வழக்குகளில் இது முதல் தீர்ப்பாகும்.